ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு கப் ரவையும் ஒரு உருளைக்கிழங்கும் இருந்தாலே போதும். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் நீங்களும் செய்யலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்ல கேரட் சீவல் வச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா கேரட் போலவே துருவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா நம்ம நைஸாக மசிச்சுட்டு சேர்க்குறத விட கேரட் துருவலில் இந்த மாதிரி நம்ம துருவிட்டு சேர்க்கும்போது ஸ்நாக்ஸ் வந்து நல்ல மொறுமொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் சரியாக இருக்கும். தண்ணி சூடாகி நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டுக்குங்க. ரவையை கட்டிப்பட விட்டுறக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரவையை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ரவையும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதே போல் எந்த கப்பால் நம்ம ரவையை அளந்து சேர்க்குறோமோ அதே கப்பால் தான் தண்ணியும் சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்தா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரவை வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். ரவையை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்க விடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி ரவையும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஒரு முறை ரவையை கலந்து விட்டுக்குங்க. அப்போது ரவை வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வரும். அதே சமயத்தில் பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நமக்கு ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி பசையே இல்லாமல் ரவை எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சமயத்தில் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவை சூடாக இருக்கும்போதே நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஆரம்பத்திலே நம்ம துருவி எடுத்த அந்த உருளைக்கிழங்கையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை உருளைக்கிழங்கு ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ரவை வந்து நமக்கு ரொம்ப சூடாக இருக்கும், கை வச்சு பிசைய முடியாது. அதனால் நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ கை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைகிறது மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ரவையை நல்லா உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ரவையை நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போமோ அதே போல் சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ரவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த உருண்டையை நம்ம இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை தான் சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து சப்பாத்தி கல்லை எடுத்து அது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவையை சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவை தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் தான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ரவை வந்து உங்களுக்கு சப்பாத்தி இந்த தேய்க்கிற கட்டையிலையோ இல்லை இந்த சப்பாத்தி கல்லையோ ஒட்டுறது மாதிரி இருந்தால் இப்போ நம்ம உருட்ட போகிற இந்த ரவையில் மேலையும் கீழையும் கொஞ்சம் அரிசி மாவை தடவிக்கங்க. இந்த மாதிரி மேலாப்பில் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம இப்போ தேய்க்கிற இந்த கட்டையிலையும் ஒட்டாது, சப்பாத்தி கல்லுலையும் நமக்கு விசு விசுப்பாக ஒட்டாது. பாருங்கள், ஈஸியாக இந்த ரவையுமே நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ரவையை எந்த அளவுக்கு நம்ம தேய்க்க முடிஞ்சிச்சோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஓரங்களையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம பாதியாக 2ஆக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஒரு வேளை உங்களுக்கு ரவுண்டாக கட் பண்ணணுன்னாலோ இல்லை வேறு ஏதாவது ஷேப்பில் கட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கட் பண்ணிவிட்டு இதை கை வச்சு எடுத்தோம்னாலே நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், பிளேட்டில் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுலபந்தான். இதை எடுத்துட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸு ரெடி. இதே போல் மீதம் இருக்க ரவை எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது பீஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்குங்க. அது ஒன்றோட ஒன்று ஒட்டுனாலுமே நமக்கு தனித்தனியாக அழகாக பிரிஞ்சு வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே எல்லாத்தையுமே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா ரெண்டு பக்கமே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வெந்து வரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் ரெண்டு பக்கமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்த பிறகு இதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெளியில் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு ஒரு அருமையான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணியாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.